ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். விநாயகனே வெற்றினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான். ஹலோ தினேஷா, ஆமாம் சொல்லுங்கள். வீடு விஷயமா கேட்டிங்களே. ஆமாம் சொல்லுங்கண்ணா. ஒரு வீடு இருக்குண்ணா. ஆ அமௌண்ட்டு கம்மி தானா, ஆனால் ஃபுல்லாக கட்டி ஆகணும். பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாங்கண்ணா. சரி, அப்போ வீடு பார்க்க வரீங்களா? நாளைக்கே வந்துடலாங்கண்ணா. வீடு எந்த இடத்துலண்ணா இருக்குது? ஓனரை பார்த்து அப்புறம் வீடை பார்க்க போகிறீங்களா? ஓனர் எப்போங்க நான் பார்க்க போகிறது? நாளைக்கு கூட போங்க, பிரச்சனை இல்லை. நாளைக்கா? சரிண்ணா, போயிடலாம். சரி, ஓகே. ஓகேண்ணா. ம் ம் ஹலோ, நான் வீடு வைக்கல விஷயமா வெளியே வந்திருக்கேன். நான் அப்புறமேல் கூப்பிட்றேன். வாப்பா. என்னப்பா தம்பி, அப்துல் வரலையா? இல்லைண்ணா, அப்துல் வரல. வீட்டோட பத்திரம் வந்திருக்கு. சைன் போடுறீங்களா இல்லை வீட்டை பார்த்து சைன் போடுறீங்களா? இல்லைண்ணா, இப்போவே பண்ணிக்கலாம். சைன் பண்ண பெண்ணு வேணுங்கண்ணா. இந்தப்பா தம்பி பெண்ணு. எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா. வீடு பார்க்க எப்போ வரீங்க? நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, நாளைக்கே வந்துடலாங்கண்ணா. நாளைக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஒரு வேலை விஷயமா கர்நாடகா வரைக்கும் போகிறேன். கீ கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்கள் மட்டும்தான் நாளைக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்கண்ணா, வந்துடலாங்கண்ணா. அப்போ சரி, நான் டைம் சொல்கிறேன். அந்த டைமுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா, சரிண்ணா. ஹலோ ஹலோ, சொல்லுடா. எங்கடா இருக்க? வீட்டில் இருக்கிறேன்டா. வீடு வாங்கியிருக்கேன், வீடு பார்க்க வரியா? வரேன்டா. சரிடா, இங்கே வெயிட் பண்ணுறேன், வாடா. 10 நிமிஷம் வந்துடுறேன். சரிடா, வைக்கிறேன்.
டேய் இங்க வாடா. இந்த வீடா? ஆமாண்டா மச்சான், இந்த வீடு தான். டேய் இந்த வீட்டை ஏன்டா வாங்கி வச்ச? ஏன்டா மச்சான், என்னாச்சு? ஏன்டா ஒரு 4 பக்கம் விசாரிச்சு வாங்கியிருக்கலாம்லடா. ஏன்டா இதுக்கு என்னடா? என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிற? அப்படி என்னடா ஆச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த 2 பேர் மர்மமான முறையில் செத்து போயிட்டாங்க. எதனாலனா அந்த பசங்க இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு இங்கே சூசைட் பண்ணிருச்சுன்னு எல்லாரும் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பத்திலிருந்தே இந்த வீட்டில் அமானுஷ்யமாக நடக்குதுன்னு எல்லாரும் பேசிக்குவாங்க. Hiring? Aren't you tired of hoping for the right candidates? இங்கே ஒன்ன கூட்டு போனதே தெண்டோம் தாய்லாந்துக்கு. இதுல இவருக்கு ஒரு டிஐடி கார்டு காப்பி பண்றவரு இது எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு ஷூட் பண்ணிட்டு வரணுமா? நானே டிஐடி வேணாம்டா, ஒரு கேமரா வேணாம் எடுத்து மாசம் பிரேக் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். அதனால ஒரு 3 மாசம் பிரேக் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். நீயும் வெளில ஏதாவது ஒரு வேலை என்றா வேலைக்கு போகலையா? எனக்கு இன்னைக்கு லீவ். ஜாலியாக இருக்கிற, ஓடிட்டு போடா. இதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் தெரியாம சரி, வீட்டில் அமைதியாக ஒரு சரியா? சரிங்க. ஊத்துறாங்க கமெண்ட் எல்லாம் கீழே வந்து. எங்க ஒரு கண்டினியூஸ்டே இருக்காதா? எக்ஸ்ட்ரா ஃபுட் திங்க போறேன்னு சொல்லிட்டு வேற எதை வாங்கி தின்னீங்க? அதுக்கு நாங்க தான் அதை வாங்கி தின்னுங்க இப்படி எல்லாம் கேட்கறாங்க. அதாவது நம்ம ஒரு நாள் ஷூட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஷூட்ல என்னென்ன எடுத்தோமோ அதை நம்ம காப்பி பண்ணி வைப்போம். திரும்ப அடுத்த நாள் ஷூட்ல டே 3 டே 4 நம்ம ஒரு நாள் ஷூட்டுக்கு போறோம் அப்படின்னா ஒரு நாள் ஷூட்ல என்னென்ன எடுத்தோமோ அதை நம்ம காப்பி பண்ணி வைப்போம். திரும்ப அடுத்த நாள் ஷூட்ல டே 3 டே 4 இப்படி காப்பி பண்ணி வைப்போம். இவங்க சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டே 3க்கு மேலேயே டே 4ஐயும் சேர்த்து காப்பி பண்ணி அது எல்லாமே போயிடுச்சு. அதானே அந்த ஃபுட்டேஜ் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியாம நிறைய கேட்டு விசாரிச்சோம். அதுக்கு டெலிட் பண்ணினா கூட நம்ம ஆர்டிஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் போட்டு ரீட்ரீவ் பண்ணிடலாம். நீங்க ஓவர் ரைட் பண்ணிருக்கீங்க, வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. அதனாலதான் டேய் நான் கேமரா பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு வா. எப்போ வந்த? சரி இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இங்க இருந்துடா கேமரா வந்தானே. எங்கடா ஃபுட்டேஜ்? என்னடா பண்ண ஒரு காப்பி பண்றது தெரியாதாடா? நீ ஒரு கேமரா தானடா. ஒரு நாள் அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் போட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணி இந்த சேனல்ல காப்பாத்துங்க. என்ன காப்பி பண்ணுறது என் வேலை இல்லை. என்னடா சொல்றாங்க? படமாடா எடுக்கிறோம், அவதாரம் எடுக்கிறோம், 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இங்க இருந்து ஒன்ன கூட்டு போனதே தெண்டோம் தாய்லாந்துக்கு. இதுல இவருக்கு ஒரு டிஐடி கார்டு காப்பி பண்றவரு இது எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு ஷூட் பண்ணிட்டு வரணுமா? நானே டிஐடி வேணாம்டா, ஒரு கேமரா தான்டா எடுக்கிறேன். அந்த கேமரால ஏன்டா புகையா இருக்கு? ஏன்டா இங்க மூஞ்சே இல்ல? அவுட் ஆஃப் ஃபோக்கஸே வருது. ஏன் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வருது? அதுக்கும் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்காங்க. ஏய் என்னடா சொல்றாங்க? அது ஃபோக்கஸ்க்குலாம் ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கு. இல்லப்பா, நான் ஒரு இடத்துல ஆல்ரெடி பேசிட்டேன். ஓகேவா? அங்க 6 மாசம் கோர்ஸ் தான். அங்க போனீங்கன்னா அவங்க கேமராலாம் சொல்றா. ஏடா ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அதான் என் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கிறான். இரு நான் போய் பார்க்குறேன்.